ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியலங்க. நான் ஏதோ ஒரு வீடியோ, கோவில் வீடியோவோ அப்படி இல்லைன்னா ஸ்கூல் வீடியோவோ, அரியோடைய வீடியோ ரொம்ப ஆசைப்பட்டு நான் அப்லோட் பண்ணேன். பட் அது காப்பரேட் இஷ்யூ வந்துடுச்சு. டிலீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. டிலீட் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். எதனால் அந்த வீடியோ காப்பரேட் இஷ்யூ வந்ததுன்னே தெரியலங்க. இதை இப்போ நான் திரும்ப இருக்கிற எல்லா வீடியோவும் எடுத்து வச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதத்தில் 2 நாள் வீடியோ போடாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் வீடியோ போடாமல் இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தாங்க அவசரமாக இந்த வீடியோ வந்து இப்போ நான் எடுக்கிறேன். நான் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து அரியோடைய ஸ்கூல் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா அது ஃபுல் அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதெல்லாம் காமிச்சோன்னா காப்பரேட் இஷ்யூ வந்துடுதுன்றதுனால ஸ்கூல் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் பார்த்துருங்க. அங்கே வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. நான் வந்து எதனால் வந்து அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, சாமி மேலே இருந்த பூ, முருகர் மேலே இருந்த பூ வந்து விழுந்துடுச்சிங்க. அதனால தாங்க வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். திரும்ப பூ எடுத்தாச்சு, திரும்ப விழுதுங்க. திரும்பவும் பூ விழுந்துடுச்சு. என்னவோ சொல்ல வராரு, என்னன்னு தெரியல. பார்க்கலாம். ஏன் என்னாச்சு? எடுத்து வைக்க விழுந்துகிட்டே இருக்கீங்க. கோணலா? உன்னை யார் சூடாக எடுத்த? அது இப்போ தான் எடுத்தனே. மணி வந்து 6:10 ஆகுதுங்க. அரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். பிரிஞ்சி காய்கறி போட்டால் தான் பிரிஞ்சி. இது வெறும் தக்காளி சாதம் தான் இப்போது. அதனால் வந்து வாய் சுட்டுடுச்சு பழகுதுங்க. பக்கத்துலேயே லஞ்சு கப் வச்சுருக்காரு சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? சரி சாப்பிடு, கடை சாப்பிடுங்க. ஆனால் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இவ்வளோ ஒரு சோகமாக சொல்கிற நல்லா இருக்கு அப்படின்னு. கட்டு பாரு काका से गाड़ी आसब संगे संगे का से गाड़ी एवटे आसब पड़लामा सूपरा इरुक्कु சாப்பிட்றேன். பைங்க. தப்பா தப்போய் से बाटल को उठीছিল নিয়ে আসছি। எப்படி வேர்த்து போகுது பார்த்தீங்களா? தக்காளி தொக்கு. ஏன்னா தக்காளி வந்து 10 ரூபாய் கிலோ. அதனால் வந்து தக்காளி தொக்கு. இந்த பக்கம் சாப்பாடு வெந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் தக்காளி தொக்கு. முட்டை இருக்குது. முட்டை தொக்கு பொரியல் பண்ணணும். குடமிளகா போட்டு பொரியல் பண்ணணும். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. பயங்கரமாக வேர்த்து போகுது பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் பார்த்து சொல்ல பாருங்க. 12 மணி. 12 மணிக்கு இப்படி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இதுலேயே நல்ல நம்ம டயட்டில் இருக்கலாம். இப்போ ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் இந்த வெய்ய டைமுக்கு. ஓகேங்க, சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். தக்காளி தொக்கு வந்து இன்னும் எந்த மசாலாவும் போடல. தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் தான் வந்து தக்காளி தொக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சிம்மிலேயே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது சாப்பாடு வெந்துடுச்சு. சாப்பாடு வடிக்கணும்.
என்னவோ சண்டை நடக்குது, வெளியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். किसायची तर पाणी रे केलीची तोंडा येईबो किस सप्पा करूची तू सेटा ओरिएटर ट्यूबलर मांडी की दुई दब दो इन्नू नांग पाருங்க நாத்தனார் பையன் तमा किस करूचला हाँ யார் இப்போ தான் எந்திரிச்சு வராருங்க. தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே டேரெக்டாக வாசலுக்கு தான் போவார். வாசலில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. இப்போ அரிய மூஞ்சி கழுவி டியூஷனில் இட்டு போய் விட்டு வந்துடலாம். விட்டுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் தூங்கியாச்சு. ஆனால் வெளியே வந்து அப்படியே மானம் மூடனாப்புல இருக்குது. மதியம் ஒரு 12 மணிலேருந்து வெயில் நல்லா காட்டினாலும் சாயந்தரம் மணி ஒரு 3-4 மணிக்கு மேலே அப்படியே மானம் மூடனாப்புல இருக்குது. சரி ஓகே, அரியை கூப்பிட்டு போய் விட்டு வந்துடலாம். எங்கே தாங்க கை எப்படி தாங்க கீழ்ச்சதுனே தெரியல. இங்கே பாருங்களேன், அப்படியே இந்த நீட்டு இதிலேருந்து இது ஃபுல்லாக அப்படியே கீரலாக கீழ்ச்சி வச்சுருக்கிறேன். எதில் தான் கீழ்ச்சின்னு தெரியல. சரி ஓகே, அரியை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். தெரியுமா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன மல்லி செடி இருக்குது இல்லைங்க, நம்ம அங்கே வச்சுருந்தோன்னா நம்மளுடைய மல்லி செடி வந்து எந்த அளவுக்கு சைஸு அப்படின்னு தெரியும். அந்த மல்லி செடியில் வந்து மொட்டு வச்சுருக்குங்க. நம்பவே மாட்டீங்க நீங்கள். அந்த மல்லி இத்தனோண்டு செடியில் வந்து மல்லி வச்சுருக்குதுன்றது வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா எத்தனை மொட்டு வச்சுருக்கு பாருங்க. 1 2 மொத்தம் இதில் வந்து ஒரு 4-5 மொட்டு வச்சுருக்குங்க. செடி பார்த்திங்கன்னா இதே தான். செடியோடைய சைஸை பாருங்கள், செடியோடைய சைஸே இதே தான். இதில் வந்து அழகாக மொட்டு வச்சுருக்குது. இப்போ அரிய கூட்டு போய் டியூஷனில் விட்டு வந்துடலாம். தெரியுதுங்களா அழகாக? ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்களா? ஓகேங்க, அரிய கூட்டு போய் விட்டு வந்துடுறாங்க. இது வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் வந்து மாடி போடுறாங்க. மாடி எங்கள் ஜெகன் போஸ் கொடுக்கறத பார்த்தீங்களா? ஏபே हाँ 5 ரூபாயில மாடி போட போகிறாங்க. என்ன மோள சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? அப்படியே பாருங்கள். இங்கே வந்து ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு துணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அதுதான் இந்த மூலதாளம். ஓகேங்களா? சாயந்தரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து விளக்கேற்றலாம். வாங்க, எப்படி விளக்கேற்றுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்களோ அந்த முறையில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க, இப்போ வந்து சாமி மேலே இருக்க பூவெல்லாம் எடுத்துடலாம். சாமி மேலே இருக்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கங்க. எதனாலனா சாமியை வந்து இப்போ நம்ம வந்து தூங்க வைக்கிறோம் அப்படின்றதுனால வந்து சாமி மேலே இருக்க எல்லா பூவையுமே எடுத்துட்டு திரும்ப வந்து இங்கே பாருங்க, திரும்ப வந்து சாமியை வந்து தூங்க வைக்கணும் அப்படின்றாங்க இங்கேத்திக்குள்ளே ஐதீக. அதனால் நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லலை நான். இங்கே எப்படி பண்ணுவாங்க, இங்கே எப்படி சாமி கும்பிடுவாங்களோ அதை போல் தான் நானும் கும்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேங்க, இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான். ஓகே, ஒரு பூ இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் போயிட்டு விளக்கு வச்சுட்டு வந்துடுறேன். வெளிலலாம் போய் மொத்தம் 5 திரி இருக்குது. வெளியே துளசி செடியாண்ட 3 திரி, அதுக்கப்புறம் உள்ளே 2 திரி வைக்கிறதுக்கு. ஒரு வத்தியை 2ஆக்கி துளசி செடியாண்ட கொஞ்சமும் வாசலாண்ட கொஞ்சமும் வைப்பேன். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். அரி இன்னும் வரல. அரி வந்திருந்தானா வீடியோ எடுக்க சொல்லியிருப்பேன். குழந்தை இன்னும் டியூஷன்லேருந்து வரல. மணி 6 ஆக போகுது, இன்னும் வரல. சரி ஓகே, மணி 6 தான், 6 ஆக போகுது, இல்லை 6 தான். இப்போ போய் நான் கும்பிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, டியூஷன்லேருந்து என்னாச்சுன்னு தெரியல. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு வாட்டி, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ட்டு.
என் சின்ன மாமனார் வந்து சொல்லி வந்துடுறாரு. पट्ट पड़ी तो कई एत्ती लेट किस कौच को இதுதாங்க அரியோடைய ஸ்கூல். அரியோடைய ஸ்கூல் चेंज करी KG2 तप्पनो तुम क्लास कोडी तप्पु तुम क्लास कोडी जा बस வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.